ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் நண்பா. ஏன்னா நம்ம எக்ஸாமில் புதன்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் புதன்கிழமை ரிசல்ட்டை வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு டெய்லி 4Dயாக இருந்தாலும் சரி, டோட்டலாக இருந்தாலும் சரி, நம்பர் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம டோட்டோக்கும் சரி 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்காக நம்ம புதன்கிழமை ரிசல்ட்டை எக்ஸாமில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எப்போதுமே சரி நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டாக மட்டும்தான் நம்ம கையில் எடுப்போம். சார்ட்டர் கன்சலேஷன் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா சார்ட்டர் கன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியான நம்பர்ஸ் இருக்கும். அதனால் கெஸ் பண்ணால் கூடுதலான நம்பர்ஸ் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கம்மியான நம்பர்னால நம்ம இதிலேருந்து கெஸ் பண்ணால் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்பர்ஸும் கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி வின்னிங் எடுக்கிறதுக்கும் அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். அந்த விதத்தில் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு சேம் தான். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸில் 1080, செகண்ட் ப்ரைஸில் 67-27, தேர்ட் ப்ரைஸில் 39-27 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3 ட்ராவில் நம்மளுக்கு இந்த 3 ரிசல்ட்டில் நம்மளுக்கு காமனாக இருக்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்டும் நம்மளுக்கு இது ரெண்டும் நம்மளுக்கு டபுள் நண்பா. ஸோ இது நம்மளுக்கு சிங்கிள், இது நம்மளுக்கான டபுள், இது நம்மளுக்கு சிங்கிள். ஸோ டபுள்லேருந்து கிடச்ச நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் 108. இதில் கிடச்சது நம்மளுக்கு 672. ஸோ நம்மளுக்கு டபுள்லேருந்து 108ம் இதில் நம்மளுக்கு 672 கிடச்சிருக்கு. சிங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு 4 நம்பர்ஸும் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். ஸோ நம்ம சிங்கிளை அப்புறமா பார்க்கலாம். இந்த டபுளில் உள்ள நம்பர்ஸை இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம். இது ரெண்டையும் நம்ம எந்த மாதிரி இந்த ட்ராவுக்கான 4Dயை கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன மிக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G1 படி 108 அதோட நம்மளுக்கு 672 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கான 4D நம்பர். இதை நம்ம பெய்ட்ஸ் போடும்போது நம்மளுக்கான பெய்ட்ஸ் இதிலேருந்து உருவாகுது நண்பா. 101808 VS 676272. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம 4Dயாக மாற்றிடலாம் நண்பா. இதை 4Dயாக நம்ம மாற்றினோம்னா 4D ஃபஸ்ட்டு நம்ம 10 எடுத்துக்கலாம். 10 வச்சு நம்ம அந்த செட்டுகளை ஃபுல்லாக உருவாக்கலாம். 1067, 1062, 1072. அடுத்த செட்டு 1867, 1862, 1872. கடைசியாக நம்மளுக்கு 0867, 0862, 0872. அவ்வளோதான் நண்பா. இந்த ட்ராவுக்கான செட்டு இதுதான். இதுலேருந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். ஸோ இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மொத்தமாக நம்மளுக்கு 9 செட்டு கிடச்சிருக்கு நண்பா. இந்த 9 செட்டையும் நம்ம ரிசல்ட், அதாவது நம்மளுடைய இந்த டேட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே கொண்டு வந்து எழுதிடலாம். 1067, 1062, 1072, 1867, 1862, 1872, 0867, 0862, 0872. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான செட்டு.
உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ இதுலேருந்து செட் ஏதாச்சும் நம்மளுக்கு சார்ட்டர் கன்சலேஷனுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 0029 இது கிடையாது. 0386 0386 இல்லை. 25 கிடையாது. 14 கிடையாது. இதுவும் கிடையாது. 44 கிடையாது. 5724 கிடையாது. 5164 கிடையாது. 79 டபுள் கிடையாது. இப்போ இங்கே பார்த்தோன்னா 1208 இல்லை. 13 இதுவும் கிடையாது. 3970 இதுவும் கிடையாது. 7823 கிடையாது. 7823 கிடையாது. 92 கிடையாது. இதுவும் கிடையாது. 8672 கிடையாது. ஸோ நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே இந்த நம்பர்ஸ் எதுவுமே ஒழிக்கலாம் நண்பா. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் நம்மளுடைய 4D கெஸ்ஸிங் நம்பர். இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.